எப்படி வந்து தெரிஞ்சாதான் உங்களால் அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு கான்செப்ட் கிளாரிட்டி சேவ்ஸ் டைம் அண்ட் பூஸ்ட் அக்யூரேசி. நீங்கள் கான்செப்டில் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கீங்களோ அந்த அளவு. அப்போ கோர்ஸ் எப்போ தேவைன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் யார் கொடுக்குறாரு? ஐசக் நியூட்டன் கொடுக்குறாரு. ஓகேவா? என்ன சொல்கிறாருன்னா அவர் எப்படி புரிஞ்சுக்கணுன்றது எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இருக்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு நான் உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, டாபிக் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு ஈஸி லைஃப். வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை எப்படி படிக்கிறதுனே தெரியல சார், எப்படி படித்தாலும் புரிய மாட்டேங்குது சார், இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னு அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் எப்படி படித்தாலே உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்குது சார், என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? உங்களுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, கான்செப்டை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கான சில டிப்ஸு ட்ரிக்ஸு, சில கனெக்ட் ஒரு சாப்டர் வந்து இன்னொரு சாப்டருக்கு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாஸ் தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ அது புரிஞ்சாலே உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி அதுக்கு நோட்ஸ் எழுதணும், அப்புறம் எப்படி ஃப்ளோ சார்ட் போடணும், அதுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். புரியுதா? பிளைண்டாக படிச்சிங்கன்னா எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எந்த சப்ஜெக்ட்டுக்குமே. ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் அப்படி தான், அது கம்ப்ளீட்டாக கான்செப்டை மட்டும் தான் பேஸ் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா எப்படி உள்ளே கொண்டு வராங்க, அந்த ரிலேஷன் எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சரியா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் கிளாரிட்டி, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரியா? ஓகே, போகலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எந்த சப்ஜெக்டை படித்தாலும் நமக்கு அதை பற்றி ஐடியா ஃபஸ்ட்டு எதுவுமே ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அந்த சப்ஜெக்ட் நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், முக்கால்வாசி புரியாமல் தான் இருக்கும். திரும்ப அந்த டாப்பிக்கை படிக்க படிக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அதில் இருக்கிற டெக்னிக்கல் வேர்டு, அதுக்கான மீனிங் என்ன, அதில் இருக்க டயக்ராம் என்ன சொல்ல வராங்க, அதிலேருந்து அந்த கிராஃப் என்ன சொல்லுறதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க வருது, இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். திரும்ப நீங்கள் டீட்டெயிலாக அதை பற்றி ரெஃபர் பண்ணி ஸ்டடி பண்ணும்போது, லைக் யூடியூப் வீடியோ இல்லை அனிமேஷன் வீடியோ அந்த மாதிரி, அதுக்கப்புறம் சம் அதர் ரெஃபரன்ஸ் புக்கு, என்சிஆர்டி புக்கு, இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்டை பற்றி ஒரு கிளாரிட்டி ஃபஸ்ட்டு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன், அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைச்சிட்டாலே அந்த டாப்பிக்கில் நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க. இதுதான் ஆக்சுவலாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கிற ப்ரொசீஜர். சொல்கிறது புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும்போது கன்ஃபியூஷன் தான் இருக்கும், அப்புறம் கிளாரிட்டி கிடைக்கும், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இது பேசிக்காக எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே உரிய ஒரு பேட்டர்ன் தான். சரியா? ஒய் கான்செப்ட் கிளாரிட்டி மேட்டர்ஸ், ஏன் அது ரொம்ப முக்கியம், பர்டிகுலராக ஃபிசிக்ஸுக்கு ஏன் அந்த அளவுக்கு அது கான்செப்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம நீட் எக்ஸாம் இருக்குல்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், 80% ஆஃப் நீட் ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் டெஸ்ட் எதை டெஸ்ட் பண்ணணும்னா உங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட், அந்த லாஜிக்கை டெஸ்ட் பண்ணுவாங்க. நாட் ஃபார்முலா. டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த ஃபார்முலாவில் நம்பர்ஸை சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வரும். அது மேக்ஸு. புரியுதா? ஃபார்முலாவில் நீங்கள் நியூமரிக்கல் வேல்யூஸை போட்டு கால்குலேஷன் போட்டு கொண்டு வருதுன்றது மேத்தமேட்டிக்கல் டேட்டா. எதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க, எப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுறதா என்னது கான்செப்ட். அந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்து எப்படி வந்து தெரிஞ்சால் தான் உங்களால் அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு கான்செப்ட் கிளாரிட்டி சேவ்ஸ் டைம் அண்ட் பூஸ்ட் அக்யூரேசி. நீங்கள் கான்செப்டில் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும், இந்த இடத்துல இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும், இல்லை இதுக்கு இதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போ டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும், ஆன்சரும் உங்களுக்கு என்ன ஆகிடும், ஃபாஸ்ட்டாக கிடச்சிடும். அக்யூரேசி. கரெக்டாக? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் மேக்ஸ் ஈவன் ட்ரிக்கி கொஷின்ஸ் ஈஸி. ரொம்ப சேலஞ்சிங் சின்ன சின்ன ட்விஸ்டான கொஷின்ஸ் இருக்கும், அந்த கொஷினில் சின்ன ட்விஸ்ட்டு தான் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். அதில் கொஷினில் பெருசாக எதுவுமே இன்னும் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்காது, ஒரு சின்ன டேட்டா ட்விஸ்ட்டாக இருக்கும். அதுதான் அந்த கொஷினுடைய ட்ரிக்காக இருக்கும். நீங்கள் அதை கான்செப்டை நீங்கள் கிளியராக இருந்தீங்கனாலே அந்த ட்ரிக்கை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஃபாஸ்ட்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதுக்கு கான்செப்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கரெக்ட்? அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்குவல் டு ஃப்ரீடம் ஃப்ரம் ரோட் லேர்னிங். ஸோ குருட்டாக நீங்கள் படிக்கிறீங்களா, பிளைண்டாக படிக்கிறீங்களா, மனப்பாடம் பண்ணுறது, குருட்டு பாடம் படிக்கிறோன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி எதையுமே ஒரு லாஜிக் இல்லாமல் படிக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டா தேவைப்படாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் தெரியும், எந்த ஃபார்முலாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களால். பிளைண்டாக எதுவுமே மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்டர்ஸ்டாண்டிங்குடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. புரியுதா உங்களுக்கு? மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவைப்படாது. எப்படின்னா ஒரு ஐடியாவே இல்லாமல் மெமரைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா அது மெமரைஸ் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் அது. புரியுது இல்லையா? ஸோ அதனால தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ரைட். இப்போது
நான் ஒரே ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறீங்களே சார், அப்படின்னா என்ன? எப்படி சார் அதை நீங்கள் சொல்ல வரீங்க? எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு நான் உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த டாப்பிக்கை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு இனிஷியல் ஐடியா. அதுக்கப்புறம் அதில் டெப்த்தாக அப்படியே இன்டர்லிங்க் போகும் ஒரு இனிஷியல் ஐடியா. சரியா? உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போது மோஷன், இந்த மோஷன் என்ற கான்செப்டை பற்றி யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம 11th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், கரெக்டாக? அது பேசிக். அதுக்கப்புறம் கைனமேட்டிக்ஸு, நெக்ஸ்ட் சாப்டர் என்னது? லாஸ் ஆஃப் மோஷன். இந்த கைனமேட்டிக்ஸு நம்ம என்ன படிக்கிறோம், லாஸ் ஆஃப் மோஷனில் என்ன படிக்கிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு முக்கியம். கைனமேட்டிக்ஸ் சாப்டரில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டோடைய மோஷனை பற்றி மட்டும்தான் ஸ்டடி பண்ணுவோம், கரெக்டாக? அதை 1 டைமென்ஷனல் மோஷன், 2 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு நமக்கு 2 கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஸ்டடி பண்ணுறது எல்லாமே எது மட்டும்தான், ஒரு ஆப்ஜெக்டோடைய மோஷனை பற்றி மட்டும்தான் ஸ்டடி பண்ணுறமே தவிர வேறு எதுவுமே ஸ்டடி பண்ணலை. அதில் ஃபோர்ஸை பற்றி நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ணுறது கிடையாது. நீங்கள் கைனமேட்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஃபோர்ஸோடைய ஃபார்முலா இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஸோ கைனமேட்டிக்ஸோடைய அந்த ஹெட்டிங்கோடைய மீனிங் என்னதுன்னா, ஒரு ஆப்ஜெக்டுடைய மோஷனை பற்றி மட்டும்தான் ஸ்டடி பண்ணுவோம் வித்தவுட் கன்சிடரேஷன் ஆஃப் ஃபோர்ஸு. லாஸ் ஆஃப் மோஷனில் தான் நமக்கு என்ன வரும், ஃபோர்ஸ் வரும். ஸோ அந்த ஃபோர்ஸு அந்த கான்செப்ட் அங்கே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஷனை பற்றி என்னென்னலாம் ஐடியா இருந்தது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரியணும். மோஷனை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க, கைனமேட்டிக்ஸ்லேருந்து எதுக்கு நம்ம ஃபோர்ஸுன்ற டாப்பிக்கை நெக்ஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம், மீன்ஸ் அந்த நியூ ஹெட்டிங்காக ஏன் கொண்டு வரோம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவை தான் இப்போ நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? இப்போது மோஷனை பற்றி ஃபஸ்ட்டு யார் யார் என்னென்ன ஐடியா சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அரிஸ்டாட்டில், அவர் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர், ஆல்சோ ஏ சயின்டிஸ்ட். ஏன்ஷியன் க்ரீக்கில் அரௌண்ட் 2300 இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஃபிலாசபர், ஆல்சோ சயின்டிஸ்ட் அரிஸ்டாட்டில். அவர் ஆக்சுவலாக மோஷனும் ஃபோர்ஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, மோஷன் ஃபோர்ஸ் ரெண்டுமே என்னது, ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய ஐடியா, அவர் சொன்ன தேரியை நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போது இது ஒரு சர்ஃபேஸு, கரெக்டா? இங்கே ஒரு பால் இருக்குது. இந்த பாலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தள்ளி விடுறீங்க, உருட்டி விடுறீங்க, கரெக்டாக? ஆஃப்டர் சம் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த பால் கரெக்டாக இப்படி மோஷனில் இருக்குமா? கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த பால் என்ன ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது, கரெக்டாக? இதில் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்குது, சர்ஃபேஸ், நார்மல் சர்ஃபேஸ். இப்போ இந்த பாலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி தள்ளி விடுறீங்க, கொஞ்சம் தூரம் போய்ட்டு அந்த பால் என்ன ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. இதுக்கு அரிஸ்டாட்டில் சொன்ன ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்டு ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னா, அந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக ஃபோர்ஸு கொடுக்கல. இந்த ஆப்ஜெக்ட் இப்போ இங்கே போய் ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக மூவ் ஆகினே இருந்திருக்குன்னா நான் என்ன பண்ணியிருக்கணும், கண்டினியூஸாக ஃபோர்ஸு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷனில் இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக ஃபோர்ஸு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது யார், அரிஸ்டாட்டில். சொன்னது புரியுதா? அப்போது ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கிறத அவர் என்ன பண்ணலை, கன்சிடர் பண்ணலை, அவருக்கு அதை பற்றி தெரியல. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டாருன்னா, மோஷனும் ஃபோர்ஸு இன்டர்லிங்க், ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக மோஷனில் இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷனில் ஃபோர்ஸு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னது யார், அரிஸ்டாட்டில். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரிஸ்டாட்டில் ஃபேலசி, ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கான்செப்டை ஒரு ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அதாவது ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்கிறத அவர் ஸ்டடி பண்ணாதனால ஃபோர்ஸ் இருந்தால் தான் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு ராங்காக அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது தான் என்ன சொல்லுவாங்க, ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அரிஸ்டாட்டில் ஃபேலசி, ஓகேவா? அதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 1800 இயர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் கேப்பு. அதுக்கப்புறம் யார் வராருன்னா கலீலியோ. கலீலியோ வந்துட்டு அரிஸ்டாட்டில் சொன்னதை வந்து என்ன பண்ணுற, ஸ்டடி பண்ணிவிட்டு அரிஸ்டாட்டில் சொன்னது தப்பு, ஃபோர்ஸுக்கும் மோஷனுக்கும் ரிலேஷனே கிடையாது, இன்டர்லிங்க் கிடையாது, ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸு தேவையில்லை அப்படின்னு சொன்னவர் யார், கலீலியோ. அவர் அதுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனும் காமிக்கிறாரு. இப்போது இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்பில் நீங்கள் ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க, கரெக்டாக? இதில் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு பால் வைக்கிறீங்க, ஓகேவா? இப்போ அந்த பால் என்ன ஆகும், கரெக்டாக இப்படி கீழே வந்துட்டு திரும்ப எங்கே வரும் அந்த பால், கரெக்டாக? இது ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். இந்த இடத்துல சர்ஃபேஸில் வந்து ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால் என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து டவுனில் கீழே வந்துட்டு என்ன மேலே ஹைட்டுக்கு போகுமா,
திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இதே ஹைட்டுக்கு போகும். இதை சுற்றி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு வேக்கமை கிரியேட் பண்ணிட்டார். ஏர் ஃப்ரிக்ஷனும் இல்லாத மாதிரி ஒரு வேக்கமை கிரியேட் பண்ணிட்டாரு. ஓகேவா? இது வந்து வேக்கம். வேக்கம்குள்ளே நீங்கள் இதை வச்சுட்டீங்க. இது ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். இப்போ இந்த பால் வந்து நீங்கள் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்படி கையிலேருந்து கீழே விட்டுட்டிங்கன்னா இந்த பால் என்ன ஆகும்? இங்கேருந்து மேலே போகும், திரும்ப வரும், திரும்ப மேலே போகும். கரெக்டாக கண்டினியூஸாக அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகிட்டே இருக்கும்? மோஷன்லேயே இருக்கும். இப்போ நான் என்ன கொடுக்கவே இல்லை? ஃபோர்ஸ்னு ஒன்று கொடுக்கவே இல்லை. கரெக்டாக ஃபோர்ஸு கொடுக்காமலேயே என்ன ஆகுது? ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது, கண்டினியூஸாக மோஷனில் இருக்குது. அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்? ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷனில் இருக்கணும், மூவிங்லேயே இருக்கணும்னா கண்டினியூஸாக ஃபோர்ஸை நான் கொடுக்கணும் அப்படின்னாரு. ஆனால் இங்கே கண்டினியூஸாக ஃபோர்ஸு கொடுக்கவே இல்லை. கரெக்டாக ஒரு வேக்கமில் ஃப்ரிக்ஷனில் சர்ஃபேஸில் ஸ்மூத் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் ரிலீஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்? ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷன்லேயே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இன்னொரு டெமான்ஸ்ட்ரேஷனும், ஒருவேளை இது ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸாக இருந்து இந்த சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷனே இல்லை அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க, ஒரு பாலோ வாட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்படி உருட்டி வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பால் என்ன ஆகுனா கண்டினியூஸாக மூவிங்லேயே இருக்கும். கரெக்டாக? ஏன்னா இது ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். பால் எதனால் ஸ்டாப் ஆகுது? ஃப்ரிக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால ஸ்டாப் ஆச்சு. கரெக்டாக? ஒருவேளை இது ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸாக இருந்தால் இந்த பாலை நீங்கள் உருட்டி விட்டிங்கன்னா இந்த பால் ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்கும்? மோஷன்லேயே இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸு தேவையில்லை. சொன்னது யார்? கலீலியோ. அரிஸ்டாட்டில் சொன்னது என்ன? ஃபோர்ஸ் கொடுத்தா தான் ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷனில் இருக்கும். அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். யார்? கலீலியோ வந்து அரிஸ்டாட்டில் சொன்னதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷனில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸு தேவையில்லை, அதுக்கு அவர் ரீசனும் சொன்னார், டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சார். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபோர்ஸு எப்போ தேவை? அப்போ ஃபோர்ஸ்னால் என்ன? அப்போ அடுத்து ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? வாட் இஸ் ஃபோர்ஸ்? வென் ஃபோர்ஸ் ரெக்கவர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது அப்போ தான் ஐசக் நியூட்டன் வராரு. ஐசக் நியூட்டன் வந்துட்டு கலீலியோடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கான்செப்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு கலீலியோ சொன்னது கரெக்டு. ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷனில் இருக்கிறதுக்கு என்ன தேவையில்லை? ஃபோர்ஸு தேவையில்லை. அப்போ ஃபோர்ஸு எப்போ தேவைன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் யார் கொடுக்குறாரு? ஐசக் நியூட்டன் கொடுக்குறாரு. ஓகேவா? என்ன சொல்கிறாருன்னா அவர், ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷனில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸு தேவையில்லை. மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் இல்லை ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டுடைய ஸ்டேட்டு, ஒரு ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷனில் இருக்கலாம், இல்லை கண்டினியூஸாக ரெஸ்ட்டில் இருக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டுடைய ஸ்டேட்டில் சேஞ்சஸை கொண்டு வரணும்னா அப்போ தான் ஃபோர்ஸு தேவை. சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த கேஸே எடுத்திங்கன்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக ஃப்ரிக்ஷனில் சர்ஃபேஸாக இருந்தால் கண்டினியூஸாக மோஷனில் இருக்கும். இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? இங்கேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நான் கொடுக்கணும் ஆப்போசிட்டில். கரெக்டாக? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்கணும். என்ன பண்ணுறேன்? ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா அது என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆகிடும். அப்போது அந்த ஆப்ஜெக்டோட அந்த ஸ்பீடை நான் என்ன பண்ணுறேன்? சேஞ்ச் பண்ணுறேன். எப்போ? இன்னொரு ஃபோர்ஸை நான் கொடுத்து. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை. மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் சேஞ்சஸை கொண்டு வரணும். சேஞ்சஸ்னால் என்னது? ஸ்பீடை இன்க்ரீஸோ, மூவிங்கில் இந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடை இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ, இல்லை டேரெக்ஷன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த பக்கம் நீங்கள் வேணும் மாற்றுறீங்களோ அந்த பக்கம், அந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வரணும்னா, இல்லை ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங் கொண்டு போகணும், மூவிங் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டாப்பு கொண்டு வரணும். அந்த மாதிரி சேஞ்சஸ், அதான் என்னது? அந்த ஆப்ஜெக்டோடைய ஸ்டேட்டில் கொண்டு வர சேஞ்சஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோடைய மோஷனில் சேஞ்சஸை கொண்டு வரணும்னா அப்போ தான் ஃபோர்ஸு தேவை. சொன்னது யார்? ஐசக் நியூட்டன். இப்போ தெளிவாக புரிஞ்சுதா அந்த ஃபோர்ஸுன்ற கான்செப்டை எப்படி கொண்டு வந்தாருன்னு? அப்போ அந்த ஃபோர்ஸு எப்போ தேவைன்றதுக்கு அவர் 3 ஐடியா கொண்டு வராதான் என்ன? 3 லாஸ் ஆஃப் மோஷன். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்டு தேர்ட் லா. சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த ஃபோர்ஸுன்ற கான்செப்ட் இப்படி தான் கொண்டு வந்தாங்க. இப்படி தான் ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சொல்கிறாங்க இல்லையா? இப்படி தான். ஏன் ஒரு நம்ம மோஷனை பற்றி ஸ்டடி பண்ணணும், என்ன மற்ற சயின்டிஸ்ட் சொன்னாங்க, அப்புறம் ஃபோர்ஸுன்ற ஒரு கான்செப்ட் எப்போ உள்ளே வந்தது, ஃபோர்ஸுன்னு நம்ம சொல்லும் போதே நம்ம இங்கே பர்டிகுலர் இன்னொரு வேர்டு யார்? நியூட்டன் யூஸ் பண்ணுறாரு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அவர் பர்டிகுலராக யூஸ் பண்ணுற வேர்டு என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அதில் என்ன நடக்கும்? சேஞ்சஸ் நடக்கும். மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் அது வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டில் இருக்கும், மோஷனில் இருந்தால் மோஷன்லேயே இருக்கும். அப்போது அவர் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாரு? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருந்தால் இன்டர்னல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? லாஜிக்காக தானே? கரெக்டு தானே? அப்போது இன்டர்னல் ஃபோர்ஸ்னால் என்னென்னா எலக்ட்ரான் புரோட்டான், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரானுக்கும்
புரோட்டானுக்குள்ள ஃபோர்ஸ், புரோட்டான் ஃபோர்ஸ், எலக்ட்ரான் ஃபோர்ஸ், நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸ், இது எல்லாமே என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஆட்டமில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை நீங்கள் ஒரு ஃப்ரீ ஹேண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை வெளியில் எடுக்க முடியாது. நார்மலாக ஃப்ரீ ஹேண்டில் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் இங்கிருந்து மேலே எடுக்கலாம், கீழே வைக்கலாம், இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். கரெக்டாக இதான் என்னது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நான் வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இது என் இஷ்டத்துக்கு எந்த டைரெக்ஷனும் எந்த ஸ்பீடு வேணாலும் மாற்ற முடியும். ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால் என்ன பண்ண முடியாது, அந்த நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதிலிருந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண வைக்க முடியாது. அதனால தான் அந்த ஃபோர்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டர்னல் ஃபோர்ஸ். நியூட்டன்ஸ் லாவை இன்டர்னல் ஃபோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாது. சொல்கிறது புரியுதா? நியூட்டன்ஸ் லாவை எங்கே மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற கேசஸில் மட்டும்தான் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? ஸோ அவர் இங்கே யூஸ் பண்ண ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ ஃபைனலாக இவங்க 3 பேர் சொன்னதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒரு ஐடியாவை இனிஷியேட் பண்ணுறாரு. ஃபோர்ஸும் மோஷனும் என்னது ரிலேட்டட். சொன்னது யார்? அரிஸ்டாட்டில். அது அரிஸ்டாட்டில் ஃபேலசி, அது தப்பு அப்படின்னு சொன்னவர் யார்? கலீலியோ. எப்போ சொல்கிறாரு? இவர் வந்து அரௌண்ட் ஒரு 2300 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னது. கிரீக்கில் வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஆல்சோ ஃபிலாசபர் அவர். ஓகேவா? அலெக்சாண்டர் கிரேட்டோடைய மாஸ்டர். ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் கலீலியோ வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் சொன்னதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மோஷனுக்கும் ஃபோர்ஸுக்கும் ரிலேட்டட் கிடையாது, மோஷன் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஃபோர்ஸ் எப்போ தேவைன்றது இவர் சொல்லலை. யார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? நியூட்டன் வந்துட்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் மோஷன், மோஷனில் சேஞ்சஸை கொண்டு வரும்போது ஃபோர்ஸ் வேணும். அந்த ஃபோர்ஸுக்கு அவர் யூஸ் பண்ணுற வேர்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. அதுக்கு தான் அவர் என்ன கொண்டு வர, அதுக்கப்புறம் 3 லா ஆஃப் மோஷன், அந்த ஃபோர்ஸ். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்டு தேர்ட் லா. ஃபர்ஸ்ட் லாவில் நம்ம என்ன லா ஆஃப் இனர்ஷியா ஞாபகம் இருக்குல்ல, அதில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் என்னவா இருக்கும், கண்டினியூஸாக ரெஸ்ட்லேயே இருக்கும் அன்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருந்தால் கண்டினியூஸாக மோஷனிலே இருக்கும் அன்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். தட் இஸ் லா ஆஃப் இனர்ஷியா. அதனால தான் அது என்னது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். செகண்ட் லா என்ன, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டில் என்ன ஆகும், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது ஆப்ஜெக்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும், மோஷனில் சேஞ்சஸ் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டோட சேஞ்சஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா மொமெண்டம் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். F vector equal to dp vector by dt. Otherwise what? Mass into acceleration. F equal to ma. That is a familiar formula. We know all. Correct? அதுக்கப்புறம் third law. Equal and opposite forces. தெரியலையா? எவ்ரி ஆக்ஷனுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். இதான் நியூட்டன்ஸ் third law. இதுதான் அவர் 3 டிஃபரெண்ட் அந்த லாவை அவர் கொண்டு வராரு. இப்படி தான் ஃபோர்ஸுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் 11th ஃபிசிக்ஸ் எடுத்திங்கன்னா கைனமேட்டிக்ஸில் ஒரு ஆப்ஜெக்டோடைய மோஷனை பற்றி மட்டும்தான் ஸ்டடி பண்ணுவோம். அங்கே ஃபோர்ஸை பற்றி எங்கேயுமே நம்ம ஸ்டடி பண்ண மாட்டோம். அந்த ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுது, இல்லை லீனியர் மோஷனில் இருக்குதா, ப்ரொஜெக்டல் மோஷனில் இருக்குதா அப்படின்றத பற்றி மட்டும்தான் ஸ்டடி பண்ணுமே, ஃபோர்ஸை ஸ்டடி பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் உள்ளே வந்தால் ஃபோர்ஸ் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுது, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னென்னலாம் இம்பாக்டை கிரியேட் பண்ணுது, டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுதா, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுதா, டிக்ரீஸ் பண்ணுதா, அப்போ ஆக்சலரேஷன் என்ன மாறுது, வெலாசிட்டி எப்படி மாறுது, ஃபோர்ஸ் எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இப்படி தான் சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் டீட்டெயிலாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன், ஃபார்முலா இதெல்லாம் அப்புறம் டீட்டெயிலாக போகும். நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ, ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்றதுக்காக நான் இதை கொடுத்துருக்குறேன். புரியுதா? ரைட். ஸோ அதே மாதிரி நம்ம 12th ஃபிசிக்ஸ் வாங்க. இது அடுத்து இன்னொரு கான்செப்டுக்கான ஐடியா. இப்போ நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் ஸ்டடி பண்ணிங்கன்னா வால்யூம் 1ல் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறது என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டி. அந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதில் சார்ஜ் அட் ரெஸ்ட். ஸோ அப்போ நம்ம சார்ஜோடைய கேஸ் ரெண்டாக பிரிச்சுடுறோம். சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் எப்படி ஸ்டடி என்னென்னலாம் படிக்க முடியுன்றது ஒரு ஹெட்டிங். அப்புறம் என்ன வருது, சார்ஜ் மூவிங்கில் இருந்தால், சார்ஜ் மோஷனில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்றது இன்னொரு ஹெட்டிங். கரெக்டாக? அதில் என்னென்னலாம் லேர்ன் பண்ண முடியுன்றதும் நிறைய அந்த சப் ஹெட்டிங்ஸாக நமக்கு வரும். ஸோ சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம படிக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். கரெக்டாக? சார்ஜ் வந்து மூவிங்கில் இருக்கும்போது மூவிங் சார்ஜஸ் என்ன பண்ணும், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். மூவிங் சார்ஜஸ் இருந்தால் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் என்னது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. நமக்கு 3rd சாப்டராக இருக்கும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த சாப்டர் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் நம்ம 4th என்ன இருக்குது, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். தட் இஸ் சாப்டர் 4. கரெக்டாக? அப்போது ஒரு சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ கரண்ட் மட்டும் இருக்காது, அதை சுற்றி என்ன அடிஷ்னலாக இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். புரியுதா? அப்போ மூவிங் சார்ஜஸ் இருந்தால் இனிமேல் 2 விஷயம் மைண்டில் இருக்கணும். ஒன்று என்னது, கண்டிப்பாக கரண்ட் இருக்கும், அட் த சேம் டைம் அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ கரண்ட் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், மூவிங் சார்ஜ் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், மூவிங் சார்ஜ் இருந்தால் கரண்ட் இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஒரு வயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் அப்போ அங்கே கரண்ட் பாஸ் ஆகுது. இதெல்லாமே இன்டர்லிங்க். ஸோ அந்த கான்செப்ட் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு வேர்டு தான், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூவிங் சார்ஜ்னா எப்படி புரிஞ்சுக்கணும், மூவிங் சார்ஜ்னா கரண்ட் இருக்கும், கரண்ட் இருந்தால் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்,
கரண்ட்டுனால உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அடுத்து என்ன பண்ணணும், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதான லாஜிக்கு. கரண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அதுதான் என்னது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இப்படி தான் சாப்டர் இன்டர்லிங்க் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாபிக் போகிறோம், அந்த டாபிக் என்ன இன்டர்லிங்க், எதுக்கு இந்த ஆர்டரில் ஹெட்டிங் வச்சிருக்காங்க, எதுக்கு இதை ஃபர்ஸ்ட் சாப்டர் வச்சிருக்காங்க, எதுக்கு இது செகண்ட் சாப்டர், எதுக்கு இது தேர்ட் சாப்டர், அது என்ன எல்லாத்துக்கும் என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ரொம்ப கிளியராக புரியும். அதுக்கப்புறம் அதில் இன்டெப்த்தாக போயிட்டு கான்செப்ட், ஃபார்முலா, மேத்தமேட்டிக்கல் ரிலேஷன் இதெல்லாம் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா ஃபிசிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அந்த சப்ஜெக்ட், இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இதே நான் இவ்வளோ கஷ்டம் நினச்சி இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கான்செப்ட் புரிஞ்சா. அதுதான் ஃபிசிக்ஸ் அந்த சப்ஜெக்டோட பியூட்டி. ஓகேவா? ரைட். ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி படிக்கணுன்றது. ஸோ இப்போ பில்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் நான் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறேன். சப்ஜெக்டை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்கு ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரீட் என்சிஆர்டி தியரி லைன் பை லைன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்சிஆர்டி நம்மளுடைய மெயின் புக் அதுதான். ஸோ அதில் இருக்கிற எல்லா கான்செப்ட் டாபிக் எல்லாத்தையும் லைன் பை லைனாக நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் ஏதாவது ஒரு லைனுடைய மீனிங் உங்களுக்கு புரியலைன்னா ரெஃபர் பண்ணுங்கள், இல்லை டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க கைட் பண்ணுறது. நீங்கள் யாரை வந்து கைடன்ஸ் எடுத்துக்கணும் அவங்ககிட்ட கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுக்கு அது பாயிண்ட் கரெக்டாக புரியணும். அதுதான் நம்மளுடைய எய்ம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறம் விஷுவலைஸ் டெஃபினேஷன்ஸ் யூஸிங் டயக்ராம்ஸ். ஸோ இமேஜினேஷன் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நிறைய பிக்சரைசேஷன் பண்ணி பார்க்கணும், இமேஜின் பண்ணி பார்க்கணும். அது எப்படி இருந்திருக்கும். இப்போ ஒரு ஸ்பேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் அந்த ஸ்பேஸ் எப்படி இருந்திருக்கும், லைட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நமக்கு விசிபிளாக என்னென்ன லைட் இருக்குன்னு தெரியும். எப்படி நம்மளால் இமேஜின் பண்ண முடியுது. இப்போ லைட்டுன்னு சொல்லும்போது 7 கலர்ஸா, 7 கலர்ஸ்னு சொல்லும்போது எப்படி அந்த 7 கலர்ஸ் நம்ம மைண்டில் வருதோ அந்த மாதிரி இமேஜின் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணி மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஜிஸ்டர் பண்ண பார்க்கணும். அந்த கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன நடந்திருக்கும், அந்த பிக்சர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த கான்செப்ட்டு பிக்சராக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஃபார்முலாஸ் ஒர்க். நாட் ஜஸ்ட் ஹவுன்னு பார்க்காம இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்காம அந்த ஃபார்முலாவை எப்படி அங்கே ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க, எப்படி அந்த ரிலேஷன் அங்கே டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, ஏன் இந்த பர்டிகுலர் ரிலேஷன் அங்கே கொண்டு வராங்க அப்படின்றதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது, டெரிவேஷன்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்டெப்புக்கு ரீசன் தெரிஞ்சு கொண்டு வரணும். ஏன் இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, ஏன் இங்கே இன்டகிரேட் பண்ணுறாங்க, ஏன் இங்கே ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா கொண்டு வந்துறாங்க, இங்கே ஆங்கிள் எசென்ஷியலா இல்லையா, ஆங்கிள் என்ன இன்ஃப்ளூயன்ஸை பண்ணுது இங்கே அப்படின்றதுக்கான ரீசன் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் ப்ளஸ் மேத்தமேட்டிக்கலாக அந்த கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொண்டு வராங்கன்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பிளைண்டாக ஃபார்முலா படிக்காமல் ரீசனோடு படிக்கும்போது உங்களுக்கு ஃபார்முலாவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் டெரிவேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் லாஜிக் பிஹைண்ட் எவ்ரி ரூல். ஸோ டெரிவேஷன் நீங்கள் போட போதும் ஒரு ஸ்டெப்பு ஏன் இதை கொண்டு வராங்க, அந்த டெரிவேஷனில் ஏன் புதுசாக ஒரு ஃபார்முலா உள்ளே கொண்டு வராங்க, ஏன் அந்த சொன்னாலே முன்னாடி சொன்னது அந்த இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், ட்ரிக்னாமெட்ரி இது எல்லாமே ரீசன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு டெரிவேஷன் நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ரீசன் ஈஸியாக புரியும். ஸோ அவங்க எப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்றது உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு லேர்ன் வித் விஷுவல்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது, அனிமேஷனாக பார்க்கும்போது சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப நேரம் படித்து புரிஞ்சிக்காத எல்லா விஷயமும் கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சிடும். எப்படி ஒரு சினிமா பார்க்கும்போது நம்மளால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டோரி ஃபுல் புக்கு படிக்கிறத விட ஒரு 2 hours 2.5 hours மூவி பார்க்கும்போது உங்களுக்கு மொத்த ஸ்டோரி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி தான் ஃபிசிக்ஸ். சில கான்செப்ட்லாம் உங்களால் டைரெக்டாக சப்ஜெக்டில் படிக்கும்போது புரிஞ்சிக்க முடியலன்னா விஷுவலாகவும் அனிமேஷனாகவும் படிக்கும்போது உங்களால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு அது பிக்சரைசேஷனாக இருக்கும். மைண்டில் வந்து சீன் பை சீனாக உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, இதனால தான் இது நடந்திருக்குது அப்படின்ற அந்த சீன் எல்லாம் உங்கள் மைண்டில் பதிவாகிடும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாட்ச் விஷுவல் லெசன்ஸ், அப்சர்வ் ரியல் லைஃப் ஃபினாமினா லைக் மோஷன், கரண்ட் ஃப்ளோ, மேக்னட்டிசம். இது எல்லாமே ரியல் டே டு டே லைஃப்பில் கூட நம்ம யூஸ் பண்ணுறது. கரண்ட் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, மோஷன் ஒரு கார் எப்படி மூவ் ஆகுது, ஃப்ளைட் எப்படி மூவ் ஆகுது, மோஷனில் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா டே டு டே லைஃப்பில் கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்னெட்டிசம், நம்ம மேக்னெட் ஆல்ரெடி நார்மலாக மேக்னெட்டை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே அந்த கியூரியாசிட்டி சின்ன வயசுலேருந்து அந்த மேக்னெட் கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நார்த் போல் சவுத் போல்ன்றதான் இப்போ நம்ம டீட்டெயிலாக படிக்கிறோம். அப்போ வந்துட்டு 2 போல் வந்தால் ரிப்பல்ஸ் சேம் போல் என்ன பண்ணும், ரிப்பல்ஸ் பண்ண ஆப்போசிட் அட்ராக்ட் பண்ணும். அதை நம்ம பண்ண வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அதுதான் நம்ம இன்றைக்கும் அந்த மேக்னெட்ன்ற கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இப்போ டெக்னிக்கலாக அதை புரிஞ்சுக்கணும், டே டு டே லைஃப் கூட அதை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கான்செப்ட் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் விஷுவல் லேர்னிங் அதோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் கான்செப்சுவல் கிராஸ்ப். நீங்கள் ரொம்ப நேரம் படித்து ஞாபகம் வச்சுக்கிறது ரிஜிஸ்டர் பண்ணுறத விட
விஷுவலாக பார்க்கும்போது ஃபாஸ்ட் கிராஸ்பிங் உங்களுக்கு கிடைக்கும். சடனாக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஷார்ட் டூரேஷனில் லேர்ன் பண்ணிப்பீங்க. அதுதான் இதனுடைய பியூட்டி. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் கிரியேட் கான்செப்ட் மேப்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க ஒரு சாப்டர், இந்த சாப்டரில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, என்னென்ன ஹெட்டிங் இருக்குது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த ஹெட்டிங்லேருந்து ஒன்றுத்துக்கு எப்படி இன்டர்லிங்க் கொண்டு வருகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். ஸோ அதுக்கப்புறம் அது நீங்கள் என்ன பண்ணணும், மைண்ட் மேப் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணணும். எதுலேருந்து எந்த கான்செப்ட் போகுது, அதுலேருந்து நம்ம என்ன படித்தோம், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மேப்பை கிரியேட் பண்ணணும். அது உங்களுடைய ஓனாக நீங்கள் கிரியேட் பண்ணணும், நீங்கள் புரிஞ்சதை வச்சு கிரியேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப கிளியராக புரியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போ எடுத்து படித்தாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எழுதின நோட்ஸு. ஓகேவா? ஸோ பில்டு 1 பேஜ் ஃப்ளோ சார்ட்ஸ் பர் சாப்டர். ஒரே பேஜில் எடுத்து அந்த அந்த என்டர் சாப்டரில் பார்த்த முக்கியமான விஷயங்கள் எப்படி இன்டர்லிங்க் இருந்தது ஒரு ஃப்ளோ சார்ட்டாக டிசைன் பண்ணணும். சிங்கிள் பேஜில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களால் சிங்கிள் பேஜில் கனெக்ட் பண்ண முடியலன்னா இன்னொரு பேஜ் எடுத்துகிட்டு அதுலேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஃப்ரேம் பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் லிங்க் லாஸ், ஃபார்முலாஸ், எக்ஸாம்பிள். என்னென்ன லா இருக்குது, அந்த லாவுக்கான ஃபார்முலா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன, அதுக்கு அது மாதிரி நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கான்செப்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். திரும்ப ஃபுல் சாப்டரையும் படிக்காமல் ஜஸ்ட் அந்த ஹிண்ட் நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே முன்னாடி படித்த கான்செப்ட் நம்ம மைண்டில் வந்துடும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா நம்ம 3 லா பார்த்துருக்கோம். அந்த 3 லா முடிச்சுட்டு அப்புறம் ஃபோர்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக அதில் படிக்கிறோம். கரெக்டாக? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருந்தது, இப்போ நீங்கள் இது எழுதிருக்கீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் எழுதும்போது ஃபோர்ஸ் வரும்போது உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் படிக்கிறோம், டென்ஷன் ஃபோர்ஸு, கரெக்டாக, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, அந்த மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், அந்த மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோமோ அதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணி எழுதிடணும். ஃப்ரிக்ஷன், அதுக்கப்புறம் மோஷன், சர்க்குலர் மோஷன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனாக இருந்தது. இது இல்லாமல் சர்க்குலர் மோஷன் இருக்கும்போது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எப்படி இருக்கும், நான் யூனிஃபார்ம்னா எப்படி இருக்கும், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம். ஸோ அந்த கிளாரிட்டி கொண்டு வரணும். ஸோ ஒன்று படிக்கும்போதும் இந்த மாதிரி கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன காம்பனண்ட் சேஞ்ச் ஆகும், இதில் எது சேஞ்ச் ஆகும், ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, சிமிலாரிட்டி என்ன, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு எப்படியெல்லாம் இன்டர்லிங்க் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அந்த மாதிரி எழுதி வச்சுட்டிங்கன்னா தான் கான்செப்ட் ரொம்ப கிளியராக இருக்கும், உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். ஓகேவா? ஹெல்ப் டூரிங் குயிக் லாஸ்ட் மினிட் ரிவிஷன். இதெல்லாம் பண்ணிங்கன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் உங்களுக்கு ஃபுல் புக்கை படிக்கிறது அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபுல் புக் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. 2 வால்யூம் 11th இருக்குது, 12th 2 வால்யூம், டோட்டலாக 4 வால்யூம் என்சிஆர்டி மட்டுமே இருக்குது. அப்புறம் அதை தாண்டி நீங்கள் இன்ஸ்டியூட் நோட்ஸ் அது இது நிறைய வச்சுருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரே நாள் 2 நாளில் படிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹிண்ட் கையில் இருந்ததுன்னா லாஸ்ட் மினிட்ல இதை மட்டும் ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். ஆல்ரெடி ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. அதனால தான் நீங்கள் மேக் பண்ண நோட்ஸ் தான் அது. அப்போ உங்களுக்கு எப்போ எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது எல்லா பாயிண்ட்டும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ரிப்பீட்டேஷன் தான். திரும்ப ரிவைஸ் பண்ண எந்த விஷயம் மறக்காது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக ரிவிஷன் பண்ணி சில விஷயங்கள் லைஃப் லாங் மறக்காது உங்களுக்கு. அது நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் அப்ளை கான்செப்ட் டு கொஷின்ஸ். இப்போ நீங்கள் கான்செப்ட் படிச்சிட்டிங்க, ஒரு சாப்டர் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதில் இப்போ உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்னு தெரிஞ்சிச்சு, ஃபார்மா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதில் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எப்படி வந்திருக்குது, ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின்ஸ். ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி படிச்சிருக்கிறோம், நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஒன்று இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் எப்படி தெரியாத மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. சின்ன ட்விஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எந்த விஷயத்தை நம்ம அதெல்லாம் தப்பாக புரிஞ்சிடும், ஏன்னா நம்ம எதை கரெக்டாக இன்னும் ஃபாலோ பண்ணலை, அந்த ஃபார்முலாவா இல்லை ஆப்ஷன்ஸியா எதை நம்ம ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும்னா ரிப்பீட்டடாக நீங்கள் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பண்ணுங்கள், ஒரு சாப்டர் முடிச்சுட்டு தரவு பண்ணதுக்கப்புறம். புரியுதா? ஸ்டார்ட் வித் பேசிக் லாஜிக் பேஸ்ட் எம்சிக்யூஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெறும் தேரி இருக்கு இல்லையா, கான்செப்டை பேஸ் பண்ண தேரி டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எடுத்தோடனே ப்ராப்ளம் போகாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் உங்களுக்கு புரியுறதுக்கு இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் சின்ன ட்விஸ்ட் இருக்கும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருப்பாங்க, லைக் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் கரெக்ட்னு கேட்பாங்க. இல்லை ஆப்ஷன்ஸ் இந்த அசர்ஷன் ரீசனிங் கேட்டுட்டு இதில் எதெல்லாம் கரெக்டு, போத் அசர்ஷன் ரீசன் கரெக்டாக, அசர்ஷன் கரெக்ட் ரீசன்றாங்க, அந்த மாதிரி கேட்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக புரியுதா இல்லையான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸை ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் கான்செப்ட் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறீங்கன்றதை அந்த கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் கான்செப்ட் மூவ் டு மிக்ஸ்டு நியூமரிக்கல் ப்ளஸ் வாட் கான்செப்ட் ப்ராப்ளம்ஸ். கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா எந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும், எந்த கான்செப்ட்டுக்கு எந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த இன்டர்லிங்க் ஈஸியாக கிடைக்கும். ஓகே, இதான் இந்த கான்செப்ட், இந்த கேஸுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா இதான் கிவன் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். ஆஃப்டர் சால்விங் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் அலவுட். ஓகே, ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப
மறுபடியும் ரீகால் பண்ணி சொல்லி பாருங்கள். சரியா? ரைட். டீச்சிங் த கான்செப்ட் ஈக்குவல் டு ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டீச் பண்ணீங்கன்னா, சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, சப்ஜெக்ட்டில் அந்த கான்செப்ட்டில் இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு சொல்லி தரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் எவ்வளோ டீச் பண்ணுறீங்களோ அந்த கான்செப்ட்டில் நீங்கள் ரொம்ப மாஸ்டராக மாறுவீங்க. ஆக்சுவலாக அதான் உண்மை. திரும்ப திரும்ப இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் எல்லாரும் எக்ஸ்பர்ட்டாக மாறுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் சொல்லி தரும்போது அவங்களுக்கும் புதுசு. திரும்ப திரும்ப அவங்க அந்த டாப்பிக்கை டீச் பண்ண என்ன ஆகிடுவாங்கன்னா, நிறைய பேருக்கு அதை சொல்லி தரும்போது அந்த டாப்பிக்கில் அவங்க ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸுக்குமே அப்படி தான் கான்செப்ட்டில் ஸ்ட்ராங் ஆகிறது. ஓகேவா? நீங்களும் அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கான்செப்ட்டில் ஸ்ட்ராங் ஆவீங்க. இது இட் இஸ் எ நேச்சர். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேக் ஒய் நாட் நோட்ஸ். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எவ்ரி டெஸ்ட் லிஸ்ட் கன்ஃபியூசிங் ஆர் ட்ரிக்கி ஆப்ஷன்ஸ். இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் கன்ஃபியூஷனாக இருந்தது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரிக்கியாக கேட்டிருந்தாங்க, எதை நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்கல, என்ன விஷயங்கள் நமக்கு இங்கே சேலஞ்சாக இருக்குது, நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் ஏன் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியல, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி அங்கே என்ன இன்னும் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, என்ன டெக்னிக்கலாக ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் திரும்ப திரும்ப நீங்கள் நிறைய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மாதிரி டைப்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இதை தான் சொல்ல வராங்க, இந்த கேஸுக்கு இந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அது நிறைய ஒர்க் அவுட் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எப்பயுமே அந்த சின்ன சின்ன ட்விஸ்ட் என்னன்றதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கொஷின் ஹைலைட் பண்ணி நீங்கள் ஒரு ஹிண்ட் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ரைட் டவுன் ஒய் ராங் ஆப்ஷன்ஸ் ஆர் இன்கரெக்ட். இதுவும் ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட். இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு தேரி கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 4 ஆப்ஷனில் 1 கரெக்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ரிமைனிங் 3 ஏன் ராங் ஆச்சு, அந்த ரிமைனிங் 3ல என்னென்ன டேட்டா தப்பாக கொடுத்துருக்காங்க, எதை வச்சு அவங்க ராங்குன்னு சொன்னாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ நம்ம வந்து 1 கரெக்ட்னு சொன்னோன்னா ரிமைனிங் 3 ராங்னா இப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது. அந்த ராங்குன்றதுக்கான ரீசன் என்ன, எந்த வேர்டு அதை ராங்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணுது, அது ரொம்ப முக்கியம். அதை படிச்சிட்டிங்கன்னா நம்ம எலிமினேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினை பார்க்கும்போது இதெல்லாம் பாசிபிள் கிடையாது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் இந்த இதுக்கு வராது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். சொல்கிறது புரியுதா? அப்போ அந்த ராங்குக்கான ரீசன் நமக்கு தெரியணும். கரெக்ட் தெரிஞ்சுட்டு போக, ஏன்னா திரும்ப அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எப்பயாவது வரும்போது ஆப்ஷன்ஸ் அந்த ராங் ஆப்ஷனை திரும்ப அந்த மாதிரி வேர்ட்ஸை திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து இந்த சுச்சுவேஷன் இது வராது, இல்லை இது ராங் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். ஸோ கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்கிறத விட ராங் ஆன்சரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃபாஸ்ட்டாக எலிமினேஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ நம்ம 4 இருக்குது. சம்டைம்ஸ் நம்மளால் எது கரெக்ட்னு கன்ஃபார்ம் பண்ணுறது டவுட்டாக இருக்கும், ஆனால் எது ராங்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ 3 ஆப்ஷன் எது ராங்குன்னு பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 1 நமக்கு கரெக்டாக கிடச்சிடும். ப்ராபப்ளி 2 எப்பவுமே ராங் ஈஸியாக கிடச்சிடும். ரிமைனிங் 2ல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரிவ்யூ வீக்லி டு ஸ்ட்ரென்தன் கான்செப்ட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிங்கன்னா கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுங்க. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ரைட். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்தன் கோர் சாப்டர்ஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். முக்கியமான ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். அந்த ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் இருந்த கொஷின்ஸு ஃபார்முலா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க் ஃபஸ்ட்டு பூஸ்ட் ஆகிடும். ஏன்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டரில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும், மார்க்கு அதிகமாக பூஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஸோ இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் மோட்டிவேஷன். ஃபிசிக்ஸ் இஸ் நாட் அபவுட் ரிமெம்பரிங். கரெக்டா? ஃபிசிக்ஸ் வந்து என்ன கிடையாது, எதுவுமே ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது, புரிஞ்சுக்கிறது. அதுதான் அதனோட மீனிங். ஃபிசிக்ஸ் வந்து இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், இது அந்த ஃபார்முலா, இது அந்த ஃபார்முலா அப்படி கிடையாது. நீங்கள் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதனால தான் இது நடக்குது, இது சேஞ்ச் ஆனால் அது மாறும், அது மாறினா இது வரும் அப்படின்னு அது சொல்ல தெரியுது இல்லையா? அதுதான் என்னது அண்டர்ஸ்டாண்டிங். அது ரிமெம்பரிங் கிடையாது. புரியுதா? ஸோ இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு த வேர்ல்டு ஒர்க்ஸ். ஏன்னா ஃபிசிக்ஸ் எவ்ரி திங் ரிலேட்டட் டு வாட், த வேர்ல்டு. கரெக்டா? ரைட். டிப்ஸ். ரீட் ஸ்லோலி, விஷுவலைஸ் டீப்லி. ஒரு சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து படிக்க ட்ரை பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை படிச்சுட்டா அது மறக்கூடாது. நீங்கள் டைம் எவ்வளோ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப 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 படிக்கிற விஷயம் உங்களுக்கு தேவைப்படாது, அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைம் நிறைய தேவைப்பட்டாலும் பண்ணுங்க. புரியுதா? ஸ்லோவாக கூட ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஆனால் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப அதை படிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ ரீட் ஸ்லோலி, விஷுவலைஸ் டீப்லி. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இமேஜினேஷன் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவாங்க அந்த கான்செப்டை. அப்போ தான் நமக்கு ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டே க்யூரியஸ்
அப்ளை ஃபிசிக்ஸ் டு ரியல் லைஃப். டே டு டே லைஃப்பில் ஃபிசிக்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த நம்ம டாபிக்ஸ் எல்லாமே டே டு டே லைஃபோட கனெக்ட் பண்ணுற ஹெட்டிங்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புரியுதா? அந்த விஷுவலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்குல்ல, ஐடியாஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு இனிமேல் ஒரு சாப்டர் படிக்கும்போதும் நீங்கள் லைன் பை லைனாக ரீட் பண்ணி அதோடைய மீனிங் என்ன, இந்த ஹெட்டிங் எது கொடுத்துருக்குறாங்க, இந்த ஹெட்டிங்கில் அடுத்த ஹெட்டிங் போகும்போது என்ன அடிஷ்னலாக அதில் ஆட் ஆகுது, என்ன காம்பனண்ட் அதில் மாறுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். அதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக புரியும். அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் ரிலேஷன் எப்படி உள்ளே கொண்டு வராங்க, ஏன் இன்டெகிரேஷன் பண்ணுறாங்க, ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, ஏன் ஆட் பண்ணுறாங்க, ஏன் சப்ராக்ட் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரீசன் தெரியணும். இதை ஆட் பண்ணால் அது வரும்ன்றது மேக்ஸு, ஏன் ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தான் ஃபிசிக்ஸு. சொல்கிற டிஃப்ரென்ஸ் புரியுதா? இந்த ரெண்டு டேட்டாவை ஆட் பண்ணணும்னு சில சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, சில சுச்சுவேஷன் சப்ராக்ட் பண்ணணும், சில சுச்சுவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க, சில சுச்சுவேஷன் இன்டெகிரேஷன். இதெல்லாம் ஏன் தெரியணும், இதெல்லாம் பண்ணுறது மேக்ஸு, இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு சொல்கிறது ஃபிசிக்ஸ். அதுதான் கான்செப்ட் ப்ளஸ் மேத்தமேட்டிக்கல், இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட். புரியுதா? உங்களுக்கு சப்ஜெக்ட் ரொம்ப கிளியராக புரியணும்னா இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சொல்கிறது புரியுதா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் யாராவது ஃபிசிக்ஸ் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லை இது வரைக்கும் எப்படி படிக்கணுன்னே தெரியாமல் இருந்தீங்க, அவங்களுக்கு தான் இப்போ நான் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இனிமேல் ஸ்டார்ட் பண்ணால் கூட சப்ஜெக்டை கண்டிப்பாக தரவு பண்ணி ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஈஸியாக நீங்கள் ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் நீட் எக்ஸாமில் கமிங் 2026 ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா? பட் இது நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக பிளான் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எஃபோர்ட் போடணும், ஸ்மார்ட் பிளானிங் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.